இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட வீட்டோட சூழ்நிலை என்ன அப்படின்னு. வீட்டோட சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அமைதியாக வேல் வச்சு பூஜை பண்ணுங்கள். வீட்டோட சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்களே வைக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள். ஒரு கான்ஷியஸாக இருக்கும். இப்போ வீட்டில் வேல் இருக்காங்க, நம்ம பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸாக வரும். வர வர உங்களோட வாழ்க்கை நிலை தான் மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் வேல் வாங்கி நிச்சயமாக பூஜை பண்ணணும். அடுத்தது கலசம் வாங்கிக்கோங்க. செம்பு கலசம் வாங்கிக்கோங்க. செம்பு கலசம் வாங்கி சில பஞ்சபாத்திரம் வச்சுருப்பாங்க, வெளியில் கூட வச்சுருப்பாங்க, பரவாயில்ல. செம்பு கலசம் வாங்கி அதை நல்லா ஃபஸ்ட்டு சுத்தம், புதுசாக தான் வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதோட எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா துடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே பன்னீர், கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மட்டை தேங்காய்னு சொல்லுங்கள், கடையில் கிடைக்கும். தேங்காய் லைட்டாக இந்த பச்சை கலர் மேலே இருக்கு பாருங்க, அதை மட்டும் உரிச்சிருப்பாங்க. மட்டை தேங்காய் இந்த மா இலை கிடச்சா மா இலை வச்சு அந்த மட்டை தேங்காய் மேலே வச்சுருங்க. அதோட நிலை வேறு மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதுவும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும்.